உட்காந்துருக்காங்க. என்னாச்சு? ஜாலியா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேல தூக்கம் வந்துடும், என்ன பண்றதுன்னு தெரியாம ஒழிக்கிறாங்க. நீங்க எல்லாத்துக்கும் தான் கவுண்டர் கொடுக்குறாங்க. ஆமா சரி அம்மா, பணல் பகட்டும் தீராருக்கும் தெய்வ சபை, இது புண்ணியமான ராஜசபை. இந்த ராஜசபைக்கு அருகாமல் வந்திருக்கணுமே. நாம வந்திருந்தாலும் நம்மளுக்காக நன்கொடை செய்தாரே அன்பு தெய்வங்கள். யார் அவர்கள்? நிசாமி கவுண்டர் ஐயா, ராஜவேல் கவுண்டர் ஐயா அவர்களும் சின்சாமி கவுண்டர் ஐயா அவர்களும் தாராள வந்த கவுண்டமார்கள் ஒன்றாக சேர்ந்து நம்மளுக்கு நன்கொடை செய்திருக்கிறாங்க. நன்கொடை செய்த நல்ல உள்ளங்களும் விடியும் 30 நாடகாரர்கள் எதுக்குதான் வசூல்றாருன்னு தெரியல. ஆமா, எப்பயுமே அண்ணார் அப்படிதான். பேர் என்னங்க? தங்கவேல் அண்ணார். தங்கவேல் ஐயா அவர்கள் நாடகாரன்னு உசுரையே விடுறாருப்பா. ஆமாங்க, செட்டிப்பேட்டி சின்னவர்கள் இருந்து இப்படியே பழைய போயிட்டீங்க. ஐயோ ஐயா அவர்கள் ஒரு அன்பு ஒரு பற்று ஆண்டவன் நிறைவேற்றி பல்லாண்டு பெருவாழ் வாழ் சொல்லி ஆண்டவனை மனதோடு பிரார்த்தனை செய்கிறேன். ராமோ ஜெயம் இருப்பணும். அம்மா அப்படி இருந்தாலும் இந்த சபைக்கு நான் வந்திருக்கிறீங்களே, நான் யாரு? என் பேர் என்ன? என் நாடு நகரம் என்ன? ஒன்னா சொன்னால் தானே தெரியும். சொல்லுவீர்கள் ஒண்ணுமே தெரியாது. என்னங்க கீழே விழுந்துடாதீங்க, பெஞ்சோர் சாஞ்சு போயிருவீங்க. ஐயோ எங்க அவங்கள தூங்கிட்டுங்க. அடி அம்மா அடியே சொல்லுங்க. மச்ச வெளி அழகி உச்சமில்லாத ரூபி. என் பேரோ அம்மா கமல சுந்தரின்னு தெரிவிக்கலாம். காமால சுந்தரி தாயாளி. கமல சுந்தரி. சுண்டலி இல்ல, பெருக்கான் பிடிக்கிற புத்து நொட்டு போதார் தாயாளி. பிடிக்கிறதா? அது வேட்டையாடுவது. பெருக்கான்னு வேட்டையாடுவதா? பெருக்கான் வேட்டைக்கு. தாயாளி, நான் எத்தனையோ வேட்டை பார்த்திருக்கேன், இந்த பெருக்கா வேட்டையை பார்த்ததே இல்லப்பா. என்ன பண்ண கூட ஒரு நாய் கூட்டி போயிருவோம், வேட்டை நாய். அப்படிங்களா? வெள்ளலியும் பிடிப்போம். அம்மா அப்படி கமல சுந்தரியாக இருந்தாலும் இந்த சுந்தரியானவள் எப்படி பிறந்தவள்? நான் யாரோட மகள்? யாருடைய மகள்? அம்மா பெண்ணெடுத்த மாதா Thank you.
தந்தை தெரிந்ததா? யாருக்கு மகளாக பிறந்தீர்கள்? சங்கதுபாபரி ஆண்டவருக்குரிய என் தாயோ ஆதிலட்சுமி, என் தந்தையார் ஸ்ரீமந்த கண்ணன். அம்மடி கண்ணன், ஸ்ரீமந்த கண்ணன். அந்த கண்ணனை என் தாய் தந்தையாக இருந்தாலும் அம்மா நான் யாரை மாலையிட்டேன்? என்னை மாலையிட்டேன் மணவாளன் யாருங்க? அவரே தாண்டி. ஐயோ, அங்க உட்காந்துட்டு இருக்கிறவரா? அவரும் ஒரு சோகமா தான் இருக்கிறாரு. ஐயோ, அவங்கல்ல, என்னை மாலையிட்டவர் அவர்தான் என்றேன். அவர் என்றால் எவர்? பஸ் ஸ்டாண்டுக்காரங்க. பஸ் ஸ்டாண்டுக்காரங்கியா? பஸ் ஸ்டாண்ட்ல தான் நின்னுக்கிட்டு அப்படி பஸ் ஸ்டாண்ட்ல இப்படி பண்ணுவாங்களா? அனுபவம் பேச மாட்டேங்குது அவனுக்கு. என்ன பண்ண? அடி அம்மா, நான் 16 வயது ஆனவனே. நான் யாரை மாலையிட்டேன்? என்னை மாலையிட்டேன் அத்தானே அவர்தானே. அடி அம்மா, யாரு அங்க வர? ஒரு ராசிவேல் கவுண்டரா? அவங்க வீட்டுக்காரிகள் வந்துருக்கு போது விளக்கு மாத்திர அடிச்சு விட்டுருவாங்க. மெல்ல வந்துட்டு இருக்கிறாரு. எங்க வந்துருக்காங்க? நீங்க தானே? ஐயோ அம்மா சாமி, ராஜவேல் கவுண்டரே முன்னாலே உட்கார வச்சிட்டீங்க. அம்மா, நான் யாரை மாலையிட்டேன்? யாரு மாலையிட்டீங்க? என்னை மாலையிட்டேன் மணவாளன் யார் தெரியுமா? யாருங்க? அவனுக்கு மாலை நல்லா என்னை தொட்டு திருமணம் செய்தாரே என் கணவர். எப்பேர் வெட்டவர் தெரியுமா? அவர் எவ்வளவு அழகு வாய்ந்தவர் தெரியுமா? அடியே அம்மா, அடியே, அவர் யார் தெரியுமா? கண்ணம்மா. எங்க வீட்டுக்காரர் மனசுல ஒரே சந்தோஷமா விட்டேன். இது கூட ஒன்னொரு முன்னாலே இதான் கொடுக்குறோம். அந்த கை வச்சுட்டுலாங்களா? நாளைக்கு கோமலேஜ் கால் வேணும். அம்மம்மா, நான் யாரை மாலையிட்டேன்? நான் ஆசைப்பட்டு நான் என் மகன் மாமன் மேல் காதல் கொண்டு யாரை திருமணம் செய்தே தெரியுமா? நடந்து கூட வீட்டுக்கு போயிடுவோம். தயவு செஞ்சு இப்படி பண்ணாது. எனக்கு ஷவராப்புல இருக்குது. செத்து தோலை சொல்லு. யாருன்னு மட்டும் சொல்லு. அனக்குந்திமா நகரத்தை ஆண்டு வரக்கூடிய என் அத்தை மகன் வீர அபிமன்னனை நான் காதலை பண்ணினேன். காதல பண்ணா சவுந்து. எந்த காதல? காதல பண்ண இல்லடி, வவ்வுலடா, நாய் தானே வவ்வுங்க. அடியே கண்ணம்மா, அவர் என்னன்னு பார்க்க நான் அவரை பார்க்க ரெண்டு பேரும் பாடைச்சாலை போகும்போது பாடைய போது தாயாளி குருகுலம்னு சொல்லுமா? ஆமா, குருகுலத்துக்கு போகும்போது அவர் என்னை பார்த்து ஆசைப்பட, நான் அவரை பார்த்து ஆசைப்பட, ரெண்டு பேரும் உன் மனதை நான் புரிந்து என் மனதை அவர் புரிந்து ரெண்டு பேரும் அவனை கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாடா. ஆடுகாலி முண்டையெல்லாம் கல்யாணம் பண்ணா எப்படி இருக்கும்? அம்மா, நான் திருமணம் செய்து கணவனும் மனைவி திருமணம் செய்து என் உயிர் வாழ்வு அபிமன்னனை நான் திருமணம் செய்து
கண்ணம்மா, ஐயோ, நான் ஆசைப்பட்டு திருமணம் செய்த பாவி. நான் இப்ப எங்க இருக்கிற தெரியுமா? என்னமா ஆச்சு? அழுவாத தாய், அழுவாத, பொம்பளைங்க மனுஷி அழுத எனக்கு மனுஷி எரியும். அழுவாதம்மா, அழுவாத தாய், அதுக்கு எங்கன்னா நேவரம் பாருண்ணா கவுண்டர நேவரத்துக்கு ஒரு இடமே இல்லையா? கண்ணு தண்ணி உள்ள இறங்கும். கண்ணு தண்ணி உள்ள இறங்குமா? அவனுக்கு சிரிப்பு பாரு. அடோ அப்பா பொட்டு கடலே எடுத்து சிரிக்கிறான்பா. ஐயா பிடிச்சா கோவிக்க மாட்டேங்கிறாங்க, கவனம் தொட்டா கோவிக்க மாட்டேங்கிறாங்க, அங்க தொட்டா ஏன் கோவிக்கிறாங்க? எல்லாம் சதத்தான் சுப்பிரமணி யாருக்கு தெரிய போகுது? கண்ணம்மா, அம்மா மலையிட்ட எனக்கு மகளாக பிறந்து நான் திருமணம் செய்து கண்ணம்மா கணவனும் மனைவி சுகமாக வாழுகிறமா. என்னம்மா அடிச்சு? அம்மா, என் வீட்டுக்காரர் செத்து போயிட்டு என் வீட்டுக்காரர் சாவது உங்களுக்கு அவ்வளவு சிரிப்பா இருக்கு. ஏன் எதுக்கு கழுவுறீங்க? கண்ணம்மா, குற்றம் நடந்தது என்ன? வீரவாள அபிமன்னனை நான் திருமணம் செய்து கண்ணம்மா, அம்மா நான் மனவரே சுத்தி வரும்போது அதாவது துரியமகன் ரெக்குனுக்குமானுக்கு பெண் கொடுக்குன்னு சொல்லி வெத்தல் தாமனம் மாத்தி விட்டார் என் துந்தையார். எனக்கு நியமித்தான் மேல் 1000 பெருந்திரி ஏத்தி என்னை திருமணம் செய்தால் ஆச்சு மாமா, இல்லை என்றால் அக்கினி தீமூட்டி அக்கினியில் இருந்து உயிரை விட்டு விடுவேன்னு சொல்லி என் மாமாவுக்கு கடிதம் எழுதினேன். அந்த கடித பிரகாரம் என் மாமா அங்க வந்தார். எனக்கு நியமித்தான் துரியமகன் ரெக்குனுக்குமான் மேல் 1000 பெருந்திரி ஏத்தி என்னை திருமணம் செய்தார். திருமணம் செய்து நான் மனவரையை சுத்தி வரும்போது நான் என்ன நினைத்தேன் தெரியுமா? இந்த சண்டால்னா நம்மளுக்கு கடவுளா வரப்போகிறவன் அப்படி என்று காலால் எட்டி விதித்தேன். அந்த பாவி திரியோர் மகன் எழுந்து நின்று என்ன சொன்னான்னு தெரியுமா? அதாவது இன்னைக்கு நம்ம பங்காளியா இருக்கலாம், என்னதான் இருந்தாலும் நாம அண்ணன் தம்பிங்க. உன்னை உதச்சிக்கால் என்ன உதைக்காது என்னடா காலம்? என்ன உதச்சிக்கால் உன்னை என்னைக்கு உதைக்காது போயிருமா? ஒரு பெண் பிள்ளை இப்படி செய்யலாமா அப்படின்னு மாமங்கிட்ட சொன்னே வரா சபையில சுந்தரி என்ன ஓத்து விட்டாலே அழுது புலம்புறான். ஆண்டவா, இது என்ன சாமி? பெருமாத்தா பெருமாத்தா, நீ கோயில் இருக்கிறே டூர் போயிட்டியா? நல்ல நல்ல மோரா சொல்லலாம் சாவுறாங்களா? ஆத்தா,
இவனுக்கு ஒரு கரண்டி எண்ணெய் கொடுத்து கொண்டு போக மாட்டியா அம்மா? அம்மா தாயே பெருமாத்தா எனக்கு ஒரு கரண்டி எண்ணெய் பத்தாது, ஒரு டின்னா கூட தாளிச்சு திங்குறேன். குடும்பம் வேற பெரிய குடும்பம், 3 குடும்பத்தை பாத்துக்கிறேன் தாயே. குடுக்கற சன்புல் ஆயிலா, சன்புலவர் ஆயில். அம்மா அப்படி நான் இடிச்ச உடனே அம்மா இவள் உண்மையில எனக்கு மனைவி கிடையாது. என்னைக்கு நீ இனிமேல் ஏமாத்தம் முடிக்க கூடாது. அவன் உதைச்சால் ஒன்று, என்ன உதைச்சால் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி என்னை மாமா அபிமன்னன் கல்லறை சிறையில் வைத்து விட்டார். ஐயோ, அன்று முதல் இன்று வரைக்கும் மன்னவனோடு சுகம் என்றால் என்னாலும் தெரியாது. நான் கல்லறை சிறையே கெதின்று கிடக்கிறேன். காலமும் நேரமும் கூடி வரட்டும், அந்த கல்லறை சிறை விட்டு உன்னை விடுதலை பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த கல்லறை சிறையே எனக்கு கெதியாக வைத்து விட்டாரம்மா என் மாமன் அபிமன்னன். கட்டுறதோடு சரி, வேற எதுவுமே இல்ல. கோயில் வீட்டுல சிலை எடுத்து வைக்கல. எந்த கோயில் வீட்டுல சிலை இருக்குமா? காடு குறைய கிடக்குது. மலை வந்து ஓட்டி போட்டாங்களே. கும்பாபிஷேகமும் கிடையாதா? கும்பாபிஷேகம் பண்ணிட்டீங்க? பெருமத்தை பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சாமே. பெருமாத்தாலும் இல்லம்மா, சீலமூடி அம்மனுக்கு. இந்த சாமி எங்க இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏண்டா, நான் மாரியாயே பார்த்திருக்கிறேன், காளியாயே பார்த்திருக்கிறேன், கடகடப்பான்னு பார்த்திருக்கிறேன்.